டாக்டர், ஒருத்தருக்கு கேட்ராக்ட் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நல்ல கேள்வி. கேட்ராக்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். கண்புரை. நிறைய பேர் கண்புரைன்னா ஏதோ திரை கண்ணை மறைச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரை அப்படின்னா ஏதோ ஒரு திரை அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த திரையை எடுத்துட்டா புரை சரியாயிடும் அப்படின்றது ஒரு கருத்து நிறைய பேர் இடத்துல இருக்குது. அது தவறான கருத்து. கேட்ராக்ட் இருக்கிறதுக்கு சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிம்டம் நம்மளுக்கு சரியாக படிக்கிறதுக்கு முதல்ல நல்லா படிச்சுட்டு இருந்தவர் இப்போ திடீர்னு படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறதோ, இல்லை தூரமாக இருக்கிறது சரியாக தெரியாமல் போகிறதோ, இது ரெண்டும் தான் இருக்கிறதுலையே ஆரம்ப கட்ட சிம்டம்ஸ். சில பேர் இந்த சிம்டம்ஸை இக்னோர் பண்ணிடுவாங்க, இல்லை அந்த சிம்டம்ஸை அவங்களால உணர முடியாது. அடுத்து அவங்களுக்கு என்ன வரும்னா, ஒரு ஸ்மோக்கி விஷன் ஆர் ஃபாகி விஷன், புகை மூட்டத்தில் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலிங் வரலாம். அதாவது மார்கழி மாதம் பனியில் காலையில் எழுந்திரிச்சு ரோட்டில் நடந்த ஒரு பனி மூட்டமாக இருக்கும்ல, அந்த மாதிரி நார்மல் டேஸ்லேயே அவங்களுக்கு பனி மூட்டமாக பார்வை இருக்கிறது தான் கேட்ராக்டுடைய ரெண்டாவது சிம்டம். மூணாவது சிம்டம், இப்போ ஒருத்தர் நைட்டில் வண்டி ஓட்டுறாரு, இல்லை நைட்டில் ரோட்டில் நடந்து போகிறாரு அப்படின்னா, எதிரில் வர்ற வண்டியோட லைட்டு கண்ணில் பட்ட உடனேயே அவரால் ஃபங்க்ஷன் பண்ண முடியாமல் போயிடும். கண்ணை கம்ப்ளீட்டாக மூடி கொஞ்சம் நேரம் ஓரமாக நின்று அதுக்கப்புறம் தான் அது சரியாகும். இதுவும் கேட்ராக்ட்னால ஏற்படுற கிளேர்னால் ஏற்படுற ஒரு பிரச்சனை. ஸோ நைட் டைமில் இந்த பிரச்சனை. இன்னும் சில பேருக்கு பாலியோப்பியா அப்படின்னா, ஒரு நிலாவை பார்த்தா 2-3 நிலா தெரியுது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதுவும் கேட்ராக்டோட ஒரு சிம்டம். ஸோ பார்வை குறைவு, தூர பார்வை, கிட்ட பார்வை, ஸ்மோக்கி விஷன் அதாவது புகை மூட்டமான பார்வை, மூணாவது கிளார், நைட் டைமில் வண்டி ஓட்டும் போது சிரமம், நாலாவது அந்த பேஷண்ட்டுக்கு சில பேருக்கு தலைவலி கூட ஏற்படலாம் கேட்ராக்ட் இருக்கிறதுனால, பார்வை குறைபாடு இருக்கிறதுனால. இதெல்லாம் பொதுவாக கேட்ராக்ட்னால ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ். டாக்டர், கேட்ராக்ட்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் டாக்டர்? கேட்ராக்டுக்கு ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் கேட்ராக்டாக இருந்துச்சுன்னா நாங்கள் ஜஸ்ட்டு கண்ணாடி கூட கொடுத்துருக்கோம். டயபெட்டிக்ஸ்னால் வர்ற கேட்ராக்ட் இருக்குது, அந்த மாதிரி கேட்ராக்டுக்கு நாங்கள் வெயிட் பண்ணி ஜஸ்ட்டு டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுங்கள், கேட்ராக்ட் ரிவர்ஸ் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். இதுதான் ஃபஸ்ட்டு கட்ட நடவடிக்கை. அவங்க அந்த கட்டத்தில் வரல, கொஞ்சம் முத்தின கட்டத்தில் வந்திருக்காங்க அப்படின்னா சர்ஜரி நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். கேட்ராக்டை சரிப்படுத்துறதுக்கு மருந்து மாத்திரைகள் இதுவரை யாரும் கண்டுபிடிக்கவில்லை. ஸோ கேட்ராக்டை சரிப்படுத்துறதுன்னா, கண்ணில் இருக்கிற அந்த மாசு படர்ந்த லென்ஸை எடுத்துட்டு கிளியரான ஒரு ஆர்டிஃபிஷியல் லென்ஸ் வச்சு கண்ணுக்குள்ளாரியே வச்சு ஆப்ரேஷன் பண்ணுறது தான் கேட்ராக்டுக்கான பர்மனெண்ட் நிரந்தர தீர்வு.